இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் சேலான பிக் பில்லியன் டே சேல் Flipkartல ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல எக்கச்சக்கமான மொபைல்ஸ்க்கு செம சூப்பரான ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன மொபைல்ஸ்க்குலாம் பெஸ்டான ஆஃபர் இருக்கு பாத்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைல் ஆஃபர்ஸ் அப்புறம் லேட்டஸ்டான டெக் அப்டேட்ஸ் இதெல்லாமே நம்ம ரெகுலரா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ட்விட்டர் ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. Flipkartோட சேல் நடக்கிற இதே டைம்ல அமேசானோட சேலும் நடக்குது. அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா வீடியோ கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. Flipkartோட இந்த சேல் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது ரெண்டு கூடயுமே டை அப் பண்ணிருக்காங்க. அதனால அதோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஆஃபர்ஸ்ல நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் எல்லாமே ஃபைனல் பிரைஸ் கிடையாது. எல்லா டிஸ்கவுண்ட்மே யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த பிரைஸ் உங்களுக்கு வரும். உதாரணமா ஒரு மொபைல் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கார்டு ஆஃபர் இருக்கும். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான ஆஃபர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ற பிரைஸ்க்கு நீங்க வாங்க முடியும். அதனால நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டுக்கு கீழ என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு வாங்க முடியுமோ அவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல பட்ஜெட்ல ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 7 நார்மலா இந்த மொபைல் 6800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 6000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். சோ ஒரு பேசிக்கான யூஸ்க்கு தேவை அப்படினா மட்டும் இத செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட M5 இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் கொடுத்து குறைச்சிட்டே வந்தாங்க. இப்போ கூட பார்த்தா அப்படினா 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல தான் சேல் ஆயிட்டு இருக்குது. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய 4G மொபைல். அதையும் நீங்க ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படினா 7000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஓவராலா ஒரு பெஸ்டான 4G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட C55 இந்த மொபைல் நார்மலா 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி Realme மொபைல்ஸ்க்கு மட்டும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணிருக்கோம். Realme மொபைல்ஸோட ஆஃபர் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ இங்க கார்டுல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட அதிகமான ரேமோட ஒரு கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G32 நார்மலா இந்த மொபைல் 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 9000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதுவும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஆஃபர்ல கிடைக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வாங்கினா சாம்சங்ல தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக சாம்சங் Galaxy F13 இந்த மொபைல் நார்மலா 10000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 9200 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் இது கொஞ்சம் ஓல்டான மாடல். இன்னும் லேட்டஸ்டான மாடல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் Galaxy F14 நார்மலா இந்த மொபைல் 12000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 10000 ரூபாய்க்கு கிடைக்குது. 10000 ரூபாய்க்கு எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாம்சங் மொபைல். இதே 10000 ரூபாய் கிட்ட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோ லேட்டஸ்டா லான்ச் பண்ண போக்கோட M6 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 11000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 10000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. சோ 10000 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பெஸ்டாவும் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமா அதுவும் 5G ஆ இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா 8GB RAM ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட Hot 35G நார்மலா இந்த மொபைல் 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 11500 ரூபாய் கிடைக்குது. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட வரக்கூடிய ஒரு சூப்பரான 5G மொபைல். இல்ல இதை விட இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட Note 35G இந்த மொபைல் நார்மலா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 12500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல 5G மொபைல். இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட 8GB RAM ஓட ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G54 15000 ரூபாய்க்குள்ளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் நார்மலா 15000 ரூபாய் கிட்ட சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 13000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து 15000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான சாம்சங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் Galaxy F34 5G இந்த மொபைல் நார்மலா 18000 ரூபாய் 19000 ரூபாய் கிட்ட சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 15000 ரூபாய் கிடைக்குது. ஒரு சூப்பரான AMOLED டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட OIS சப்போர்ட் இருக்கிற ஒரு கேமராவோட ஒரு சூப்பரான 5G மொபைல் சாம்சங் பிராண்ட்ல இருந்து. அடுத்து 15000 ரூபாய்க்கு மேல ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட X5 Pro 5G நார்மலா இந்த மொபைல் 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. இதுல Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. இந்த மொபைல் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 18000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். என்ன போக்கோ அப்படின்னு வரும்போது அந்த போர்டு ப்ராப்ளம் இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பெருசா தெரியல அப்படினா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்ல போக்கோ வேணாம் ப்ரோ, அவங்க பிராண்ட்லயே ரெட்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ஸ்பெக்ஸோட Redmi Note 12 Pro அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைலுமே இப்போ ஆஃபர்ல 18000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் அது MediaTek ப்ராசஸரோட வரும்.
அது வேணாலும் நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இதே இதுல இன்னும் பெட்டரான கேமரா, பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட நோட் 12 ப்ரோ பிளஸ். இந்த மொபைல் நார்மலா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் போறத விட ரெட்மி நோட் 12 ப்ரோ போறது தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கேமரா மட்டும் தான் உங்களுக்கு ஹை பிரையாரிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து 20,000 ரூபாய்க்குள்ளே லேட்டஸ்டா லான்ச் பண்ணி ஒரு கலக்கன மொபைல் தான் இன்ஃபினிக்ஸோட GT 10 Pro. ரியர்ல நத்திங் மாதிரியே அந்த லைட் டிசைன் இதெல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரா லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி அப்புறம் 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 19,000 ரூபாய்க்கு வரும். இதுல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 8050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. உங்களுக்கு நத்திங் மாதிரி ஒரு போன் இந்த பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட இன்ஃபினிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்ப்ளேயோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட 035G இந்த மொபைல லேட்டஸ்டா தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த மொபைல் நார்மலா 24,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 21,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 8020 ப்ராசஸரோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். அடுத்து 20,000 ரூபாய்க்குள்ள Moto லேட்டஸ்டா லான்ச் பண்ண Moto G84 இந்த மொபைல் நார்மலா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 17,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 12GB ராமோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் Snapdragon 695 ப்ராசஸரோட வரும். பட் இத வாங்குறத விட Moto H40 Neo அப்படி லேட்டஸ்டா ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. 21,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு அது ஆஃபர்ல 20,000 ரூபாய் கிடைக்குது. அதை கன்சிடர் பண்றது பெட்டர் சாய்ஸா இருக்கும். அது IP68 ரேட்டிங்கோட கர்வ்டு டிஸ்ப்ளேயோட வரும் சூப்பரான மொபைல். அடுத்து இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்டயே ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pocoட F5 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வேற எந்த மொபைலுமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கிடையாது. இந்த மொபைல்ல Snapdragon 7 Plus Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. இந்த மொபைல் நார்மலா 27,000 ரூபாய் 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 21,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஹை பிரையாரிட்டி அப்படின்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து போன வருஷத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னா நத்திங் ஃபோன் 1 சொல்லலாம். இந்த மொபைலுக்கு பெரிய அளவுல ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய டைம் 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த டைம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 ரூபாயோட 24,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நார்மலா 30,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் கிடைக்குது. ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நத்திங் ஃபோன் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நார்மலா 43,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தீபாவளி சேல்ல ரொம்பவே பிரைஸ் கம்மியா வரும் அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரியே இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 33,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா வாங்கிக்க முடியும். பட் நத்திங் ஃபோன் 2 வந்து நத்திங் ஃபோன் 1 அளவுக்கு பெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட OnePlus ஓட 11R மொபைல் இருக்கு அமேசான்ல. அது வாங்குறது ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்து கூகுளோட Pixel சீரிஸ்ல இருந்து மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Pixelோட 7a ஒரு பயங்கரமான ஆஃபர் இருக்கு. அந்த மொபைலோட ரிவ்யூ வீடியோலயே சொல்லியிருந்தேன் 43,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருந்தாங்க. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் கிட்டயே வாங்கிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுத்து 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. பட் ரொம்ப ஓவரா ஹீட் ஆச்சு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இருந்தாலுமே கேமரா மட்டும் தான் உங்களுக்கு ஹை பிரையாரிட்டி அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. பட் Google Pixel 7a வாங்குறத விட Pixel 7 வாங்குறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா கிடைக்கும். எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைலாவும் இருக்கும். இந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா நார்மலா 47,000 ரூபாய் 48,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 36,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நீங்க 7a விட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். அதை விட இந்த மொபைல் வாங்குறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து 40,000 ரூபாய்க்குள்ள சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy S22 5G இந்த மொபைல் நார்மலா 50,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். கம்பாக்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து Google Pixel 7 Pro இந்த மொபைல் நார்மலா 64,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 59,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பிக்சல்ல இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. கடைசி ஐபோன் ஆஃபர்ஸ். நான் ஏற்கனவே அமேசான் வீடியோல சொல்லியிருந்தேன் ஐபோன் 12 வாங்குறது வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு ஐபோன் 13 வாங்க. ஏன்னா எல்லா விதத்திலுமே பெஸ்டா அப்கிரேட் பண்ணிருப்பாங்க அந்த மொபைல். சோ அதை வாங்குறதா பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே ஐபோன் 12 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Flipkartல ஐபோன் 12க்கான ஆஃபர் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 33,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த டைம் ஐபோன் 12 வந்து வாங்கிக்க முடியும். இல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்களால யூஸ் பண்ண முடியல அப்படினாலுமே 36,000 ரூபாய்க்கு ஐபோன் 12 வாங்கிக்க முடியும். ஐபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் கீழே போக வேண்டாம். அதே மாதிரி Flipkartல ஐபோன் 14க்கான ஆஃபரும் கொடுக்குறாங்க. பட் ஐபோன் 14 வாங்குறத விட 13 வாங்குறதா ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 14க்கும் 13க்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால ஒரு வருஷம் ஓல்டு மாடல் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதனால 13 வாங்குறதா பெஸ்ட் சாய்ஸ். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் மட்டும் தான் ஓரளவு Flipkartல பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல். இதை தவிர்த்து வேற ஏதாவது மொபைல்ஸ் வந்து பெஸ்டான ஆஃபர்ஸ்ல இருந்து அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க, என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க, டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்ப பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.